விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒரு கிராம் வெள்ளி 15 ரூபாய் விலை அதிகரித்து 307 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 880 ரூபாய்க்கு விலை உயர்ந்து 1,06,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக தங்க வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயந்த்லால் சலானி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நேற்றும் ஏறுமுகம், இன்றும் ஏறுமுகம் தான். வெள்ளி கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேல் போயிருக்கிறது. என்ன காரணம்? அதனுடைய தேவை, அதனுடைய முதலீடுகள், இது போன்ற பெரிய காரணங்கள் உள்ளது. வரும் காலங்கள், அதாவது வெள்ளியினுடைய முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகின்றன. வெள்ளியினுடைய முதலீட்டாளர்கள் ஏற்கனவே முதலீடு செய்து பெருமளவில் அதில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்த்து இருப்பதால் மீண்டும் மீண்டும் அதன் மீது பெரிய முதலீடுகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. தங்கத்தையும் தாண்டி வெள்ளியினுடைய முதலீடுகள் பல மடங்குகளும் உயர்ந்து கொண்டு வருகிறது சர்வதேச அளவில். அதனால் தொடர்ந்து வெள்ளியினுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதே நிலைமைதான் இன்னமும் தொடரும். வெள்ளியினுடைய தேவை சர்வதேச அளவில் எப்படி இருக்கு? வெள்ளியினுடைய தேவை பெரிய அளவில் இருக்கு. தொழில்துறைக்கு பெரிய அளவில் அது ஒரு மூலப்பொருளாக செயல்பட்டு வருவதால் வெள்ளியுடைய தேவை பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இதற்கு முன்னதாக வெள்ளி அப்படிங்கறதுல இன்வெஸ்ட் பண்றதுல மக்கள் பெரிய அளவு ஆர்வம் காட்டினதில்ல. ஆனா இப்பொழுது ஆபரணமாகவோ அல்லது ETF மாதிரியான டிஜிட்டல் வெள்ளியாகவோ வாங்குவதில் மக்களுடைய ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமாக. தொடர்ந்து முன்பெல்லாம் வெள்ளியின் மீது ஒரு சாதாரண ஒரு வணிக பொருளாகவும் ஒரு ஆபரண பொருளாகவும் கருதப்பட்ட வெள்ளி தொடர்ந்து வந்து ஒரு பல தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக என்று செயல்பட்டு வருவதால் அதனுடைய தேவைகள் உலக அளவில் பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் அதனுடைய விலை உயர்வு மக்களை இன்னும் அதன் மீது பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு ஈர்த்து கொண்டிருப்பதில் ஒரு பெரிய காரணம். தொடர்ந்து அதனுடைய விலை ஏறுவதற்கு. உங்களுடைய கருத்துக்களை இணைப்பிலிருந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயந்த்லால் சலானி. வெள்ளி மற்றும் தங்கம் விலை இன்றும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்தோம்.